ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த நல்ல நாள்ல யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை எதுக்காக உனக்கு நான் கொண்டு வந்து தர்றதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நீ மனம் வருந்தி மனம் கலங்கி என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்யும் போது உன் குரல் எனக்கு கேட்காமலா இருக்கும்? இதோ உன் குரல் எனக்கு கேட்டதாலதான் நீ விரும்பியதை நானே உனக்கு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, என்னையே முழுவதுமாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு விலை மதிப்பில்லாத அற்புத பரிசாக பொக்கிஷத்தையும் தர வந்துவிட்டேனேன் செல்லமே. உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயமும் குழப்பமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்காம உன் வாழ்க்கையே ஒரு புதிராக இருக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சதாலதான் எல்லாத்தையும் சரி செய்யும் விதமாக நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் பதிலும் சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையா இந்த சாயப்பா உனக்கு நல்லதுதான் செய்வேன்னு நம்பி காத்திரு. மேற்கொண்டு எந்த சிக்கலும் உன் வாழ்வில் வராமல் நான் உன்னை பாதுகாப்பேன் செல்லமே. நீ இத்தனை நாட்களாக எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது. உனக்கு துணையா நான் இருப்பேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக மட்டுமே நடக்கும். தேவையில்லாத ஆசையும் அடுத்தவர்களை பார்த்து அவங்கள போல வாழணுன்ற எண்ணமும் உனக்குள்ள வேண்டாம். ஏன்னா ஆசை என்பது ஒருவனை அழிவிற்கு கொண்டு செல்லும் வழியாகும். அதுக்கு பதிலா மத்தவங்க மீது அன்பு செலுத்து. உனக்கு என்ன வேணும்னாலும் ஏன் கிட்ட கேளு. ஆனா அது அடுத்தவன்கிட்ட இருக்கிறது போல வேணும்னு கேட்காத. எனக்கு இது வேணும் அது வேணும் மனநிறைவா மன சந்தோஷம் அடையும் விதமா எனக்கு எல்லாத்தையும் கொடுங்கன்னு நீ என்கிட்ட கேட்டாலே போதுமென் செல்லமே. அதை விட்டுட்டு தேவையற்ற எண்ணங்களும் தேவையில்லாத ஆசைகளும் உன் வாழ்க்கையில துன்பம் வர அளவுக்கு நீ நடந்துராத. உன்னை வெறுத்து ஒதுக்கிய மனிதர்களுக்கு மத்தியில், உன்னை இழிவாக பேசுபவர்களுக்கு மத்தியில, நீலா எங்க வளரப்போற எங்கு வாழப் போறன்னு அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியிலேயே எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்த போறேன். அதனாலதான் யாருக்குமே கொடுக்காத அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கான காலத்தை வெற்றிகரமாக நான் உருவாக்கிட்டேன். இன்னும் சில நாட்கள்லயே நீ அதுல பயணம் செய்ய போற. உன்னை ஒருபோதும் கண்கலங்க விடமாட்டேன் என் செல்லமே. உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கண் கலங்கினா என் மனசு வலிக்கும். அதனால்தான் நீ கண் கலங்காத அளவுக்கு, நீ கரை சேரக்கூடிய அளவுக்கு உனக்கான விஷயங்களை செய்து தர தயாராக நான் உன்னை தேடி வந்துட்டேன். நீ இத்தனை நாள் ஏங்கி தவித்து காத்திருக்கும் வாழ்க்கையை இப்போது வாழ போற. உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டனே. இனி எதுக்காகவும் கலங்க வேணாம். உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. இனி பல நல்ல நல்ல வாய்ப்புகள் உன் வாசல் கதவை தட்டும். தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் இரு என் செல்லமே. நீ மனம் திறந்து பேச ஆரம்பிச்சாலே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போய் சரியாயிடும். அதனாலதான் எப்போதும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யோசிச்சு கலங்கி குழம்பவோ அல்லது என்ன ஆகும் ஏதாகும்னு பயந்துகிட்டு இருக்கவோ வேணாம்னு சொல்றேன். என்னெல்லாம் நடக்கும்னு இப்போ நீ கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு உன் கவலைகளை எல்லாம் மாற்றி உனக்கான களிப்பை நான் தர்றேன். இப்போது உன் வாழ்க்கையில ஒரு துன்பம் நடந்துருச்சே நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்காத. வாழ்க்கைனா ஏற்ற இறக்கமும் வெற்றி தோல்வியும் வரத்தான் செய்யும். செல்வம் நிறைய குமிஞ்சிருக்க இடத்துல அவங்களுக்கு உடல்நல குறைபாடும் ஆரோக்கிய குறைபாடோடும் கஷ்டப்படுறாங்க. ஆனா தினமும் நல்லா உழைச்சு கஷ்டப்பட்டு வாழ்றவங்க ஆரோக்கியமாகத்தானே இருக்காங்க. ஆக பார்த்துக்கோ. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனையும் கஷ்டமும் இருக்கதான் செய்யும். எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சமப்படுத்த முடியாது. உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது போல உன் வாழ்க்கையிலையும் நான் மாற்றங்களை கொண்டு வரேன். நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் நிலையான செல்வமும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும்படி நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு தர்றதுக்காக தான் இந்த அற்புத நாளில் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் நீ சந்தோஷமாக வாழும் காலம் வந்துருச்சு. இந்த கிரகங்களும் ஜாதகங்களும் எது உன்னை கைவிட்டாலும், உன் விதியை சதி செஞ்சாலும் உன் தலைவிதியை நான் எழுதி வைப்பேன். என்னுடைய கரங்கள் உன்னை ஒருபோதும் கைவிடாது. எந்த உறவு எந்த மனிதன் உன்னை விட்டு விலகி போனாலும் உன் சாயப்பா நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என் செல்வமே. கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் வெற்றிகரமா நான் நடத்தி தர்றேன். நீ என்னுடைய ஆலயத்திற்கு வரும்போது சில நேரங்கள்ல மெய்மறந்து பிரார்த்திக்கிறாய். சில நேரங்கள்ல என்ன செய்யணுங்கிறதைய மறந்து போய் கண் கலங்கி என்னையே பார்த்துக்கு நின்னுகிட்டு இருக்க. கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாகும்.